நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. ஆண்டவர் இயேசுவில் பசமான அற்புத குழந்தை இயேசுவினுடைய அன்பு பக்தர்களே, நற்கருணை நற்கருணையிலே நம்பெருமான் ஆண்டவர் இயேசு இதோ நமது முன்னால் நமக்காக தம்முடைய உயிரை இழந்து உயிர்த்து நம்மை பார்த்து கொண்டு அற்புதமான ஆசியை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஒரு சில மணி துளிகளின் நேரத்தில் ஆண்டவரை உற்று நோக்கிக் கொள்ளுவோம். ஒருவேளை பராக்குகளுக்கு இடம் கொடுப்போம் என்று நினைக்கின்றவர்கள் கண்களை மூடியவாறு ஆண்டவருடைய ஆசீருக்காக தம்மையே தயார்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய கொடைகள், ஆவியானவருடைய கனிகள் எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக இந்நேரத்தில் ஜெபத்தினுடைய வல்லமை, ஜெபத்தினுடைய ஊற்று, ஜெபத்தின் ஆழத்தில் நாம் நம்பிக்கையோடு செல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைய நாளில இந்த நற்கருணை ஆசீர்வாதத்தின் மூலமாக நம்மை இன்னும் அவரோடு ஒன்றிக்க இருக்கிறார். நம்மையே தயார்படுத்துவோம். அருமையான ஒரு திருப்பள்ளியை கண்டிருக்கின்றோம். ஆண்டவரோடு உரையாடி இருக்கிறோம். நம்முடைய இதயத்தை தன்னுடைய உடலால், ஆண்டவருடைய உடலால் நிரப்பி இருந்திருக்கின்றோம். தூய்மைப்படுத்த இருக்கிறோம், மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இந்த நேரத்தில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நம்பிக்கையோடு ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். சத்தமாக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்தில் ஆவியானவருடைய துணை, ஆவியானவருடைய வல்லமை, ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். எனவேதான் ஒவ்வொரு திருவருள் சாதனங்களையும் நிறைவேற்றுகின்ற பொழுது ஆவியானவருடைய வல்லமைக்காக ஜெபிக்கின்றோம், ஆவியானவருடைய துணைக்காக ஜெபிக்கின்றோம், ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக ஜெபிக்கின்றோம். எனவேதான் ஆயர் அவர்கள் ஒரு குருவானவரை திருநிலைப்படுத்துகின்ற பொழுது புனிதர்களுடைய மன்றாட்டு மாலையானது பாடப்பட்ட அந்த அபிஷேகம் செய்யப்படுகிறது. எனவே ஒவ்வொரு திருவருள் சாதனத்திற்கும் ஆசீர்வாதம், ஒவ்வொரு திருவருள் சாதனத்திற்கும் ஐக்கியமாக அந்த அக்கினியினுடைய வல்லமை நிறைவாக பொழிய ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவைப்படும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இதோ இந்த நேரத்தில் பாடல் குழுவினர்களோடு இணைந்து ஒளிபரப்புகின்ற இந்த எங்களுக்குள்ளே வாசம் செய்ய வேண்டும் ஆவியானவரே என்ற ஒரு பாடலை இணைந்து பாடுவோம், நம்பிக்கையோடு பாடுவோம், வாய் திறந்து பாடுவோம், ஆண்டவரை இந்நேரத்திலே மகிமைப்படுத்துவோம்.
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் வாய் திறந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. புனித தாமஸ் அக்குவினாஸ் சொல்லுவார், புனித நற்கருணை அன்பின் திருவருள் சாதனம், கடவுள் தரும் மேலான அன்பின் அடையாளம் என்று சொல்லுவார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் சொல்லுவார், நற்கருணை விண்ணையும் மண்ணையும் இணைக்கின்ற ஒரு திருவருள் சாதனம் என்று சொல்லுவார். கிறிஸ்தவனினுடைய சிறப்பு அவன் கடவுளையே உணவாக உட்கொள்கிறான் என்று சொல்லுவார். இப்படி நற்கருணையின் மீது நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய ஊற்று, இந்த நற்கருணை நம்முடைய வாழ்வினுடைய அச்சாரம் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. பாடுவோம், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்போ நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. நற்கருணை அழியா வாழ்விற்கு அருமருந்தாகவும் சாவுக்கு ஒரு மாற்று மருந்தாகவும் விளங்குகின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே நற்கருணை என்ற அருள் அடையாளம் இல்லையே எந்த ஒரு கிறிஸ்தவ சமூகமும் இருக்க முடியாது என்பது உண்மை என்று சொல்லப்படுகின்றது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திலே நற்கருணையே கிறிஸ்தவ வாழ்வின் ஊற்றும் உச்சகட்டமும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி நற்கருணையிலே எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், யாருக்காக ஜெபிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தொடர்ச்சியாக நம்பிக்கையோடு இணைந்து வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. சேர்ந்து வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, சேர்ந்து பரிசுத்த ஆவியானவரே. கைகளை தட்டியவாறு ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் சேர்ந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. நன்றாக ஆண்டவரை மகிமைப்படுத்த நல்ல கைதட்டுவோம். உற்சாகமாக உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நல்ல நல்ல வேகமாக கைதட்டுவோம், வேகமாக. பத்தாது பத்தாது பத்தாது, இன்னும் உற்சாகமாக, வேகமாக 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 வேகமாக. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எல்லோரும் வாய் திறந்து ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. கவலைகள் கண்ணீர்கள் மதிக்க வேண்டும், கர்த்தரையே நம்ப வேண்டும். காக்கின்ற தெய்வம் நம் தெய்வம். செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த வேண்டும், சொல்லித்தர வேண்டும் என்ற ஆவியானவருடைய நம்பிக்கையான வார்த்தைகளை இந்நேரத்தில் தொடர்ந்து நாம் அனைவரும் பாடுவோம். கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சேர்ந்து கைகளை. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. சேர்ந்து ஆவியானவரே ஆவியானவரே பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே பிரைஸ் தி லார்ட். சுத்த ஆவியானவரே பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. 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 ஆண்டவரை மாட்சிப்படுத்த, ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கெல்லாம் நன்றியாக நல்ல கைகளை தட்டுவமாக. கையில் நல்லா உயர்த்தி உயர்த்தி வேகமாக 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 நல்ல வேகமாக உற்சாகமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் இயேசுவில பாசமான சகோதர சகோதரிகளே, அருமையான இந்த மாலை நேரத்தில் அற்புத குழந்தை இயேசுவினுடைய திருத்தலத்தில் நம்பிக்கையோடு அமர்ந்து திருப்பலியை கண்டோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டோம். இப்பொழுது அவருடைய ஆசீர்க்காக நம்மையே தயாரித்து கொண்டு இருக்கின்றோம். இந்த 4வது வாரத்தில் நாம் சிந்திப்பதற்கு அல்லது அதை ஜெபிப்பதற்கு நம்முடைய பங்கு தந்தை நமக்கு கொடுத்திருக்கின்ற மைய சிந்தனை பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு. பரிந்துரை ஜெபத்தின் வழியில் கிறிஸ்தவ வாழ்வு என்ற ஒரு மைய சிந்தனையிலே இப்பொழுது நாம் அனைவருமே இன்றைய நாள் முழுவதுமாக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நல்லா வெக்கப்படக்கூடாது. ஆண்டவரை மகிமைப்படுத்த வெக்கப்படவே கூடாது. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு வீட்லையும் அப்பப்போ கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த ஒரு வயது வந்த உடனே கல்யாணம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து கிறிஸ்மஸ் வரும், நியூ இயர் வரும், ஊர் திருவிழா வரும், இப்படியாக பல விழாக்கள் வரும். அப்படி ஒரு வீட்டில் கிறிஸ்மஸ் விழாவிற்கு வழக்கமாக ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் புடவை எடுப்பாங்க. அதே போல் நகைகள் அதிகமாக எடுப்பவர்கள் பெண்கள். எந்த ஒரு கடைக்கு நம்ம போனோம்னாலும் கடையினுடைய நுழைவு வாயில்ல ஆண்களுக்கு பொருள் வச்சிருப்பாங்களா, பெண்களுக்கு பொருள் வச்சிருப்பாங்களா? யாருக்கு வச்சிருப்பாங்க? பெண்களுக்கு. ஏன்னா பெண்கள் தான் அதிகமாக ஆசைப்படுவார்கள் என்று
ஒரு வரலாறு போல இருக்கின்றது. நான் பெண்களை தவறாக சொல்லவில்லை, மாறாக நாம் அனைவருமே ஆசைப்படுகிறோம், கொஞ்சோண்டு கூட ஆசை இருக்கு என்று சொல்லுவார்கள் அந்த கடையினுடைய முதலாளிகள். இப்படியாக ஒரு கிறிஸ்துமஸுக்கு ஒரு மாமியாள் மருமகள் இவர்களுக்கு சேலைகள்லாம் எடுப்பதற்காக ஒரு கணவனும் மனைவியும் கடைக்கு போகிறாங்க. அப்படி கடையில் போய் சேலைகளெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ மருமகள் தன்னுடைய மாமியாவுக்கு ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறாங்க. அந்த பட்டுப்புடவை இன்னொரு பட்டுப்புடவை, ஒரு பட்டுப்புடவை 5000 போட்டிருக்கு, இன்னொரு பட்டுப்புடவையில் வெறும் 2000 போட்டிருக்கு. ஒரு பட்டுப்புடவையில் எவ்வளோ போட்டிருக்கு? 5000, இன்னொரு பட்டுப்புடவையில் 2000. இப்படியாக எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு மீண்டுமாக தன்னுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வர்ற வழியில் வீட்டுக்கு முன்னாடியே அந்த அம்மா வீட்டுக்கார்ட்ட சொல்லி, ஏங்க கொஞ்ச நேரம் வண்டியை நிப்பாட்டுங்க என்று சொல்லி ஒரு ஓரத்தில் அந்த வீட்டுக்காரரு வண்டியை நிப்பாட்டுறாரு. உடனே இந்த அம்மா அந்த கட்டப்பையை எடுத்து 2 பட்டுச்சேலையும் வெளியில் எடுத்து இந்த 5000 ரூபா ஸ்டிக்கரை பிச்சு 2000 ஒட்டிட்டு 2000 ஸ்டிக்கரை பிச்சு 5000 ஒட்டிக்கிட்டு மீண்டுமாக தன்னுடைய வீட்டை நோக்கி வர்றாங்க. அப்போ நம்ம மாமியா ரொம்ப ஆர்வத்தோட, என் மருமக எனக்கு ஒரு சேலை கிறிஸ்துமஸ்க்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க என்ற ஒரு நம்பிக்கையில் ரெடியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இந்த மருமக வேகமாக அந்த 5000 ஒட்டி இருக்கிற சேலையை கொண்டு போய் கொடுத்து, அத்தை உங்களுக்கு 5000 ரூபாய்க்கு ஒரு பட்டு சேலை கிறிஸ்துமஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பாருங்க வெறும் 2000க்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள். மாமியா ரொம்ப சாதுர்த்தியமாக அந்த மாமியா சொல்லுது, காலம் போன காலத்தில் எனக்கு எதுக்குடி 5000 ரூபா பட்டு சேலை, எனக்கு 2000 போதும், இந்தா நீ 5000 வச்சுக்க என்று சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த மருமகளை போல நம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏமாற்றுபவர் அல்ல. யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்கிறார்களோ, யார் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கையோடு அவருடைய ஆலயத்திற்கு சொல்லுகிறார்களோ, அவர்கள் தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவர் நம்பெருமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் நம்புறீங்களா இல்லையா? கைதட்டுவோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்ல வேகமா கைதட்டுவோம். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். பாசமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசுவை, அதிலும் குறிப்பாக நம்முடைய பாதுகாவலர் இந்த அற்புத குழந்தை இயேசுவை நம்புகின்ற பொழுது, விசுவசிக்கின்ற பொழுது, ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, அவரிடம் வந்து கண்ணீர் விட்டு கவலையோடு நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லுகின்ற பொழுது, அவர் பெயரில் இருக்கின்ற அந்த அற்புதத்தை மிக அழகாக நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான தெய்வம் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு என்று பார்க்கிறோம். ஜெபம், நம்ம எல்லாருமே ஜெபம் செய்கிறோமா இல்லையா? செய்யலையா? யாருமே ஜெபம் நம்ம எல்லாருமே செய்கிறோம். இப்போ ஜெபம் அப்படின்னு கேட்டால் நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவோம்? ஜெபமா உள்ளத்தை இறைவனிடம் கொடுப்பது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அல்லது இறைவனுடைய திருவுளத்தை ஏற்று அதன்படி நடப்பது ஒரு ஜெபம் என்று சொல்லுவார்கள். அல்லது 10 கட்டளைகளை, திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கணும், அதுதான் ஜெபம் என்று சொல்லுவார்கள். அல்லது இறைவனோடு ஒன்றித்திருக்க வேண்டும், இறைவனுடைய இறைவார்த்தைகளை எல்லாம் நம்பி வாழ்வாக்க வேண்டும், அதுவே ஒரு ஜெபம் என்று சொல்லுவார்கள். அல்லது சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டு இயேசுவோடு ஒன்றித்திருக்க வேண்டும், அது ஒரு ஜெபம் என்று சொல்லுவார்கள். அல்லது ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல ஒரு சில கோட்பாடுகள், ஒரு சிலவைகளை பற்றி இதுதான் ஜெபம் என்று நம்ம எல்லாருமே வைத்திருப்போம். அல்லது சின்ன வயசுல நம்முடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள், அருள் சகோதரிகள், பங்கு தந்தையர்கள், பெரியவர்கள், உற்றார்கள், உறவினர்கள், நம்மை பெற்றெடுத்த பெற்றவர்கள் ஜெபமா இப்படித்தான் செய்யணும், எந்திரிக்க வேண்டும் என்று ஜெபத்தினுடைய வல்லமை, இதுதான் ஜெபம் என்று சொல்லி இருப்பார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக ஜெபம் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவருடைய மனிதர்களுக்கு ஏற்றாற் போல நாம வகுத்து கொள்ளுவது ஒரு சில ஜெபம் என்று பார்க்கின்றோம். திருச்சபை நமக்கு ஒரு சில ஜெபங்களை நிறைவாக கொடுத்திருக்கின்றது. அவைகளுக்கெல்லாம் மேலாக நாம் நமக்கான ஒரு சில ஜெபங்களை வகுத்திருக்கின்றோம். ஆனால் திருத்தந்தை மிக அழகாக சொல்லுவார், ஜெபம் என்பது
கடவுளுக்கும் நமக்கும் இடையே நடக்கின்ற ஒரு உரையாடல் என்று சொல்லப்படுகிறது. கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு சிறிய ஒரு உரையாடல் அல்லது சிறிய ஒரு பாலம் என்று கூட நாம் சொல்லலாம். இப்போ இந்த கோயிலுக்கு வர்றோம், நம்பிக்கையோடு வருகிறோம், எதையாவது ஒன்றை கேட்க வேண்டும் என்று வருகிறோம். ஆக தேவைகளை ஆண்டவரிடம் சொல்லுவதற்காக வருகிறோம். அப்ப நம்முடைய தேவைகளை மட்டும் நாம் சொல்லுவதற்காக வருகின்றோமா, அல்லது ஒரு முழு மன உணர்வோடு, முழு ஆற்றலோடு, முழு சக்தியோடு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து இந்த அற்புத குழந்தை இயேசுவிடம் வணங்கி ஜெபிக்கின்றோமா என்பது நம்முடைய இதயத்தை பொறுத்தது. பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, ஜெபம் என்பது கடவுளுக்கும் மனிதனாகிய நமக்கும் இடையே நடைபெறுகின்ற ஒரு உரையாடல். அந்த உரையாடல் நம்முடைய தேவைகளாக இருக்கலாம், நம்முடைய தேவைகள் நம்மிடம் இருக்கின்ற உணர்வுகளாக இருக்கலாம். ஆக ஒவ்வொரு உணர்வுகள், ஒவ்வொரு தேவைகள், இவைகள் அனைத்துமே ஜெபம் என்றுதான் திருச்சபையினுடைய வரலாற்று நூல்கள் நமக்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆக இந்த ஜெபம் எப்படியெல்லாம் திருவிவிலியத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுதுதான் பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 1 முதல் 14 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், செங்கடலை கடந்த பின் விடுதலை அடைந்த மக்களுடன் மோசே ஜெபம் செய்தார் என்று வாசிக்கின்றோம். செங்கடலை கடக்கின்ற ஒரு பெரிய நிகழ்வு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கடலை இரண்டாக பிளவுபட்டு அதிலே அந்த இஸ்ராயேல் மக்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். மீண்டுமாக அவர்கள் சென்ற பிறகு கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார்கள், கடவுளை போற்றி புகழுகிறார்கள் ஜெபத்தினுடைய வல்லமையாக. அதேவேளை தானியேல் இறைவாக்கினர் எழுதிய நூலிலே 9வது அதிகாரம் 4 முதல் 19 வரை உள்ள வசனங்களை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், தானியேல் தனக்காக ஜெபிக்கின்றார், தன்னுடைய மக்களுக்காகவும் ஜெபிக்கின்றார். தானியேல் தனக்காக ஜெபிக்கின்றார், தன்னுடைய மக்களுக்காக ஜெபிப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடக்க நூல் 18வது அதிகாரம் 23 32 வரை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், ஆபிரகாம் சோதோமுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். சோதோமுக்காக ஆபிரகாம் பரிந்து பேசி ஜெபித்தார் என்று பார்க்கின்றோம். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் அந்த மக்கள், இஸ்ராயேல் மக்கள் சிலை வழிபாடுகளை எல்லாம் நம்பினார்கள். எனவே அவர்கள் ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லாததற்காக இவர்களுக்காக நான் கடவுளாகிய ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க, அவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக நான் மலைக்கு போறேன் என்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் சொல்லப்படுகிறது. ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, ஆக விவிலியத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு நூல்களிலே எப்படியெல்லாம் ஜெபம் செய்யப்பட்டது, எப்படியெல்லாம் இன்னும் யாருக்காக ஜெபம் செய்தார்கள், இன்னும் தமக்காக பிறருக்காக எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்று மிக ஆழமாக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சின்னசாமியாராக ஒரு பங்கு தளத்தில் பணியாற்றி கொண்டிருந்தேன். ஒவ்வொரு புதன்கிழமையும் சகாய அன்னையினுடைய நவநாள் ஜெபம் வைப்பது வழக்கமாக இருக்கும். எப்பவுமே இங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. சகாய மாதா அந்த படத்திற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிப்பட்டிருப்பாங்க, விண்ணப்பம் என்று எழுதியிருக்கும். இப்போ அங்கே உள்ள சின்னசாமியாருடைய வேலை புதன்கிழமை காலையில் 2 பாக்ஸையும் திறந்து அதில் இருக்கிற விண்ணப்பங்களை பூரா ஒரு நோட்டில் எழுதணும், நன்றியை பூரா ஒரு நோட்டில் எழுதணும். விண்ணப்பங்கள் இவ்வளவு இருக்கும், ஆனால் நன்றி ஒன்னே ஒன்று இருக்கும், இல்லைனா 2 இருக்கும். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். ஆம் பாசமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவைகளுக்காக ஆலயத்திற்கு செல்கிறோம். நம்முடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், கவலைகள், கண்ணீர்களை எல்லாம் முழந்தாள் படியிட்டு நம்பிக்கையோடு கொட்டி தீக்கிறோம். அது தீந்ததுக்கு அப்புறம், சரி ஆண்டவரே உன்னை பார்த்து ஒரு நன்றியை சொல்லிட்டு வர்றேன், சரி அற்புத குழந்தை இயேசுவே யான் கேட்டதெல்லாம் கொடுத்தியே என்று நன்றி சொல்லுவதற்கு மட்டும் நாம் அனைவருமே தயங்குகின்றோம். பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். அதைத்தான் நம் அன்பு ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் சொல்கிறார், ஜெபியுங்கள். அந்த ஜெபம் நம்பிக்கையுள்ள ஜெபமாக இருக்க வேண்டும். உங்களுடைய தேவைகளுக்காக மட்டுமல்ல, மாறாக எல்லாருக்காகவும் ஜெபியுங்கள்
குறிப்பாக உங்களுடைய உணர்வுகளின் மூலமாக ஜெபியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபம் முழுமையாக கேட்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஜெபத்தோடு இணைந்து இயேசுநாதர் ஜெபம் செஞ்சாரா செய்யலையா? செய்யல. இயேசுநாதர் ஜெபம் செய்தாரா செய்யவில்லையா என்று நாம் கேட்டோம் என்றால் ஜெபம் செய்தார் என்று பார்க்கின்றோம். புதிய ஏற்பாட்டு நூல்களிலே பார்க்கலாம். லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 16வது வசனத்துல அப்பம் பழுகும்போது வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறை புகழ் கூறினார் என்று சொல்லப்படுகிறது. இறை வேண்டல் அல்லது ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 12வது வசனத்துல 12 சீடர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாக ஜெபம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. யோவான் நற்செய்தியாளர் 11வது அதிகாரம் 41, 42 வாசித்து பார்த்தோம் என்றால் லாசரை உயிர்ப்பிக்க செய்யும் முன் ஜெபம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 34வது வசனத்துல சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது இயேசு ஜெபித்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 42 44 வரை வாசித்தோம் என்றால் துன்ப வேளையில் கெத்சமனி தோட்டத்திலே தனிமையாக இருந்து ஜெபம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. ஆக இயேசு ஒவ்வொரு செயல்களை செய்வதற்கு முன்னதாக, ஒவ்வொரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வதற்கு முன்னதாக ஜெபம் செய்தார். தனிமையாக ஜெபம் செய்தார். ஏன் சிலுவையிலே தொங்குகின்ற பொழுது கூட ஜெபம் செய்தார் என்று நாம் திருவிவிலியத்திலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நல்லா அவரோட கைதட்டுவோமா? நல்ல வேகமா தட்டணும், மகிமைப்படுத்துவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, இயேசு ஜெபம் செய்தார் என்று திருவிவிலியத்தில் நமக்கு பல வகையான சான்றுகள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. இப்படிப்பட்ட இயேசு தன்னுடைய போதனையின் வழியாக ஜெபம் செய்கின்றார். அதைத்தான் நாம் மத்தேயு எழுதிய நற்செய்தி 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்கலாம். நம் அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்தது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லுகிறார். எனவே நான் ஏற்கனவே சொன்னதனை போல எல்லார்ட்டையும் தேவைகள் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றன, எல்லோரிடமும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கின்றன. அவைகளையெல்லாம் நாம் ஆண்டவருக்காக செய்கின்ற பொழுது இன்னும் நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்கும். நமக்கு தேவையானவை நம்மிடம் இல்லை என்றால் அடுத்தவர்களும் தட்டி எனக்கு இதை கற்றுத்தாருங்கள் என்று கேட்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் நாம் தேடுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் கண்டடைகிறோம் என்று சொல்லப்படுகிறது. அதே போலத்தான் மத்தேயு நற்செய்தி 26வது அதிகாரம் 41வது வசனத்தில் பார்க்கலாம். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பாசமான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பல நேரங்களிலே ஜெபம் செய்கின்றோம். அந்த ஜெபத்தை நம்பிக்கையோடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக விழிப்பாக இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. புனித வியாழன் அன்று அந்த சடங்கு முடிந்த பிறகு நம் ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் எடுத்து வைத்து இரவு 12 மணி வரை விழித்திருந்து ஜெபம் செய்ய அன்னையாகிய திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. நாம் அந்த ஜெபத்தை விழித்திருந்து ஜெபிக்கின்றோமா? அல்லது குணமளிக்கின்ற வழிபாடுகளிலே விழித்திருந்து ஜெபிக்கின்றோமா? அல்லது திருப்பலியில பங்கெடுக்கின்ற பொழுது நம்பிக்கையோடு விழித்திருந்து ஜெபிக்கின்றோமா? அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு விழிப்பாக இருந்து நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கின்றோமா என்பது எல்லாமே நம்முடைய இதயத்தில் தான் இருக்கின்றது. நாம் கற்றுக் கொடுக்கின்ற செயல்பாடுகளில் தான் இருக்கின்றது. அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 9 முதல் 13 வரை நாம் வாசித்தோம் என்றால் இயேசு தம் சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. சீடர்களுக்கு மட்டுமா கற்றுக் கொடுத்தார்? அவர் நமக்கும் கற்றுக் கொடுக்கின்றார். அவர் தந்த ஜெபத்தை தான் நாம் ஒவ்வொரு நேரமுமே விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது திருவுளம் போற்ற பெறுக என்று நாம் ஜெபிக்கின்றோம்.
நாம் அவரை போற்றுகின்றோம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் மூலமாக நாம் அனைவருமே ஜெபிக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, ஜெபம், இயேசுவினுடைய ஜெபம், இறுதியாக நன்று கொடுக்கப்பட்ட இந்த தலைப்பின் அடிப்படையிலே பரிந்துரை ஜெபம். ஜெபம் என்றால் என்னவென்று பார்த்தோம். இயேசுவினுடைய ஜெபத்தை பார்த்தோம். போதனைகளின் வழியாக எவ்வாறு இயேசு ஜெபித்தார் என்று பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக பரிந்துரை ஜெபத்தின் மூலம் நம்ம எல்லாரும் பரிந்துரை ஜெபம் செய்கிறோமா இல்லையா? எல்லாருமே பரிந்துரை ஜெபம் செய்கின்றோம். தந்தை அவர்கள் திருப்பலியினுடைய இறுதிகளை சொன்னார்கள். சாமிக்கு 38 கிளை கிராமங்கள் இருக்கு, ஒரே ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு போறாரு. அதனால அவருக்காக என்று வந்ததற்காக ஜெபிப்போம் என்று அவராக சொன்ன காரியம், அதுதான் பரிந்து பேசுகின்ற அந்த ஜெபம். நம்ம எல்லாரும் ஒரு வீட்டுக்கு போவோம். அங்கே வீட்டுக்கு போகையில் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு இன்னும் நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்கல, அவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். அல்லது என்னுடைய மக ரொம்ப முடியாமல் இருக்கு, அவர்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். இப்படியாக நம்மிடம் எத்தனையோ பேர் ஜெபிக்க சொல்லியிருப்பார்கள். அதே போலத்தான் அருள் தந்தையர்களிடம் அருள் சகோதரிகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது தானாக முன் வந்து தன்னுடைய குடும்ப கஷ்டங்களை எல்லாம் சொல்லி, சிஸ்டர் தயவு செய்து இன்னைக்கு போகையில் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எங்கள் குடும்பத்தையும் வச்சுக்கங்க என்று சொல்லுவதை நாமும் சொல்லியிருக்கலாம். எத்தனையோ பேர் நம்மிடமும் சொல்லியிருப்பார்கள். ஆக பரிந்துரை ஜெபம் என்பது தனக்காக மட்டுமல்ல, மாறாக பிறருக்காக ஜெபிப்பதுதான் அந்த பரிந்துரை ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் வாசிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்திலே அன்னை மரியாள் தான் பெற்றெடுத்த அன்பு மகனிடம் சொல்லுகிறார், தம்பி இந்த கல்யாணத்தில் ரசம் தீர்ந்து போச்சுப்பா, எதையாவது பண்ணுப்பா என்று பெற்றெடுத்த மகனிடம் சொல்லுகிறார். அதுக்கு பெத்த மகன் என்ன சொல்றாரு, மணமகனுக்கு இன்னும் நேரம் வரல என்று சொல்லுகிறார். பாசமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த தாயானவள் அங்கிருக்கின்ற பணியாளர்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொல்லுவதையெல்லாம் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், இயேசுவுக்கே புகழ். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் சொல்லுகிறார், அவர் சொல்லுவதையெல்லாம் செய்யுங்கள் என்று தான் பெற்றெடுத்த மகனிடம் பரிந்து பேசுகிறாள். அவருக்காக அந்த இடத்திலே அந்த திருமண நிகழ்வு நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க சொல்லுகிறார். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிந்துரை ஜெபம் தான் நம்மிடம் இருக்கின்ற ஒரு அடித்தளம். கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறியில இருக்கின்ற ஒரு உண்மை, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வைத்திருக்கின்ற ஒரு மகிமையான செயல், நாம் வைத்திருக்கின்ற நல்ல பழக்கங்களில் ஒன்று, முதன்மையான ஒன்றாக இருப்பது பிறருக்காக ஜெபிப்பது, பிறருக்காக உதவுவது, பிறருக்காக நம்மிடம் இருக்கின்ற எல்லாவற்றையும் கொடுப்பது என்பதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறிகள ஜெபத்தினுடைய உச்சக்கட்டமாக இருப்பது. அதைத்தான் இன்றைய நாளிலே நாம் அனைவருமே ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். பிறருக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே பாசமான சகோதர சகோதரிகளே, இந்த பரிந்துரை ஜெபமானது ஒருவரை ஒருவர் தாங்கிய வாழ்வாக, ஒருவர் மற்றவருக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு வல்லமையை வளர்த்தவர்களாக வாழ இந்த நல்ல நாளிலே ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், நம்மிடம் ஜெபிக்க சொன்னவர்களை எல்லாம் ஜெபிக்க அழைக்க வேண்டும். இன்றைய நாளிலே எந்த இடத்திலே பங்கு கொள்ளவில்லை என்றாலும் இந்த இணையதளத்தின் வழியாக அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து நம்மோடு இணைந்து ஜெபிக்கின்ற அத்தனை பேருடைய ஜெபங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து முழுமையான ஆசியை பெற முழந்தால் படியிடுவோமா? எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். முடிந்தவர்கள், முடியாதவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், வேதனைப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள் எல்லாரும் முழந்தால் படியிடுவோம். நம்பிக்கையோடு நேரத்தில் முழந்தால் படியிடுவோம். இறுதியாக ஆண்டவருடைய ஆசீர், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய செயல்கள், நற்கருணை என்னுடைய வாழ்வினுடைய ஊற்று, இந்த நற்கருணை என்னுடைய வாழ்வினுடைய அச்சாரம், இந்த நற்கருணை என்னை உயர்த்துகிறது. இந்த நற்கருணையை நம்புகின்ற பொழுது என்னுடைய வாழ்வு சிறக்கும் என்ற ஒரு ஆழமான நம்பிக்கையில் இப்பொழுது வாய்களை திறக்க வேண்டும், கட்டுக்களை நீக்க வேண்டும். வா, நலம், பேறு, மகிழ்ச்சி உண்டாகுக என்று ஆகாய நூல் சொல்லுகிறது.
அடிக்கடி நான் சிறு பிள்ளைகளுக்கு சொல்லுவது ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் என்று சீராக்கி ஞான நூல் 3வது அதிகாரம் 1 வசனம் சொல்லும். ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள் என்று சொல்லப்படும். சிக்கனம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஊற்று. எனவேதான் ஆண்டவரை சிக்கன கட்டி பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த நேரத்தில் கண்களை மூடிக்கொள்ளலாம் அல்லது ஆண்டவரை உற்று நோக்கி கொள்ளலாம். ஒரு சில மணித்துளிகள் ஜெபிப்போம், நம்பிக்கையோடு ஜெபிப்போம், ஆண்டவருடைய ஆசிக்காக ஜெபிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றவர் ஆண்டவர். எனவே வாய்களை திறந்தவாறு மீண்டுமாக ஜெபத்தினுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக, பரிந்து பேசக்கூடியவர்களாக, ஜெபிக்கப்பட்டவர்களாக இந்த நேரத்தில் ஒரு சில மணித்துளிகள் ஆசீர்வாதத்திற்கு முன்னதாக நம்மிடம் இருக்கின்ற தேவைகள், நம்மிடம் இருக்கின்ற எண்ணங்கள், நம்மிடம் ஜெபிக்க சொன்ன அத்துணை நல்ல காரியங்களை நினைத்து பார்ப்போம். ஜெபம் ஒரு உரையாடல், ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையே இருக்கின்ற ஒரு உரையாடல். அந்த உரையாடலில் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் கொடுக்கின்றோம். அந்த தேவைகளில் உணர்வுகளை முழுமையாக கொடுக்கின்றோம். இயேசு திருவிவிலியத்தில் எப்படியெல்லாம் ஜெபம் செய்தார், யாருக்காக ஜெபம் செய்தார், பரிந்து பேசினார் என்று திருவிவிலியத்தின் மூலமாக நாம் இறை வார்த்தைகளை தியானித்தோம். அவருடைய போதனைகளின் வழியாக தியானித்தோம். மீண்டுமாக கிறிஸ்தவ வாழ்வினுடைய நெறி, கிறிஸ்தவ வாழ்வினுடைய நம்பிக்கை, கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு தாங்கிய பாலம் பிறருக்காக ஜெபிப்பது என்று பார்த்தோம். இந்த தேவைகளை மையப்படுத்தி இந்நேரத்தில் நம்பிக்கையோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்ற பாடலை வாய் திறந்து நம்பிக்கையோடு சப்தமாக ஆண்டவரை வானுயர உயர்த்தியவாறு நம்பிக்கையோடு பாடல் குழுவினரோடு இணைந்து பாடுவோமா, ஜெபிப்போமா? எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் எல்லோரும் ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம்பு நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். இறை வார்த்தை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து, இறை வார்த்தை புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம்தான் ஆவியானவரே. ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லோரும் சேர்ந்து, இந்நாளில் மீண்டுமாக நடத்தி செல்லும் ஐயா. பிரைஸ் தி லார்ட். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே,
இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. பிரைஸ் தி லார்ட். இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. வாய் திறந்து பாடுவோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. எல்லோரும் எல்லோரும் இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. மீண்டுமாக இந்நாளில் உம் சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. வாய் திறந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் வாய் திறந்து எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. மீண்டுமாக எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடைசியாக ஆண்டவரை மகிமைப்படுத்த, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நல்ல அவரோட கைகளை தட்டுவோமாக. நல்ல 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 உற்சாகமா. பத்தாது 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 இன்னும் நல்ல 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 மகிமைப்படுத்துவோம் 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 மகிமைப்படுத்துவோம். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. கடைசியாக ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. அந்த அன்பின் ஆவியானவர் ஜெபத்தினுடைய வல்லமையை நாம் இந்த நாளிலே இந்த திருத்தலத்திலே கேட்ட ஜெபங்கள், நம்முடைய பங்கு தந்தையினுடைய முயற்சிகள், பங்கு தந்தையினுடைய ஜெபங்கள், நம்முடைய பங்கு மக்களினுடைய தேவைகள், பங்கு மக்களுடைய எல்லா ஜெபங்களையும் ஆண்டவர் நிறைவாக கொடுத்து இந்த நற்கருணை ஆண்டவர் மூலமாக ஆசீர்வதிக்க, நிறைவாக கொடுக்க, கிறிஸ்தவ வாழ்வினுடைய நெறியாகிய பரிந்து பேசி, அன்னை மரியாளை போல பரிந்து பேசி, புனிதர்களின் வழியாக நிறைவாக கொடுக்க நம்பிக்கையோடு முழந்தாள் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடி ஆண்டவரின் ஆசிக்காக ஜெபிப்போமா. வாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம்.
வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. இறைவா, இந்த திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்குகின்ற நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரோ. தந்தையாய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் இயேசுவில் பாசமான சகோதர சகோதரிகளை பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். அருமையான இந்த நல்ல நாளில் உண்மையிலே நம்முடைய பங்கு தந்தைக்கும் உங்களுக்கும் நன்றி செலுத்துவதற்காக கடமை பெற்றிருக்கின்றேன். நாங்கள் இருவருமே பெங்களூரு புனித பேதுரு குறுமடத்தில் படித்திருக்கின்றோம். ஒரே செட்டு கிடையாது. நான் கொஞ்சம் முன்னாடி படித்தேன், அவர் கொஞ்சம் பின்னாடி படித்தார். ஆனால் நெருங்கிய நண்பர்களாக பல விதத்தில் உதவிகள் செய்து உறவுகளிலே நிலைத்திருப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதே போல் நம்முடைய அற்புத குழந்தை இயேசுவினுடைய நவநாளில் ஒரு வாய்ப்பு கிடைத்து உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கின்ற பங்கு தளம் சிவகங்கை மறை மாவட்டம் பரமக்குடி வட்டாரம் சாலை கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு பங்கு தளம். தந்தை அவர்கள் சொன்னதனை போல எனக்கு 38 கிளை கிராமங்கள் இருக்கின்றன. ஆனால் ஒரே ஒரு சாமியார் தான், கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் எல்லாமே உங்களை மாதிரி டவுன்லாம் கிடையாது, அது ஒரு பட்டிக்காடு. இருந்தாலும் நாங்கள் இணைந்து ஏதோ நம்மளால் என்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் எப்போவாவது வாய்ப்புகள் கிடைத்தது என்றால், ஒருவேளை தவக்காலத்தில் வழக்கமாக திருயாத்திரை செல்வார்கள். நாங்கள் எல்லாரும் அங்கிட்டிருந்து இங்கிட்டு வருவோம், நீங்கள் எல்லாரும் இங்கிட்டிருந்து அங்கிட்டு போவதனை போல தாராளமாக வாருங்கள். எங்களுடைய மக்களுக்காகவும் ஜெபியுங்கள். எப்பொழுதாவது வாய்ப்பு கிடைத்தது என்றால் நம்பிக்கையோடு ஒருவர் மற்றவர்களோடு இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய பங்கு தளத்தையும் நம்முடைய மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும், குறிப்பாக இந்த வாய்ப்பை கொடுத்த எனக்கு நான் இருக்கிற இடத்திலிருந்து இந்த இடம் சரியாக 280 கிலோமீட்டர். அதனால் நான் என்ன பண்ணேன், நேற்றே என்னுடைய பங்கு தளத்திலிருந்து கிளம்பி திண்டுக்கல்ல வந்து நேற்று நைட்டு என்னுடைய நண்பரிடம் தங்கிவிட்டு மீண்டுமாக அங்கேருந்து இன்றைக்கி காலையில் கிளம்பி அப்படி வந்து, இல்லைன்னா 280 கிலோமீட்டர் ஒரே நேரத்தில் வர்றது கஷ்டம் என்பதை உணர்ந்து அப்படியே ஒரு பிரேக் எடுத்து வந்தேன். இருந்தாலும் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக ஒரு மற்றவர்களுக்காக ஜெபிப்போம். நிச்சயமாக நம் ஆண்டவர், அதிலும் குறிப்பாக நம்முடைய அற்புத குழந்தை இயேசு நம் அனைவரையும் நன்றாக வைத்திருப்பார். நம்பிக்கையோடு ஜெபிப்போம். வாய்ப்புகள் கிடைத்தது என்றால் மீண்டுமாக ஒருவர் மற்றவர்களை பார்த்து கொள்ளுவோம், உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளுவோம். கடைசியாக
நம் ஆண்டவருக்கும் வாய்ப்பை நல்கிய நம்முடைய பங்கு தந்தைக்கும், எனக்கு அவ்வளவா பாடத் தெரியாது, ஆனாலும் நாம் பாடுறதுக்கு ஏற்றது மாதிரி என்னை விட மிக அழகாக பாடல்கள் மூலமாகவும் ஆன்மீகத்தில் அல்லது இந்த நற்கரணை வழிபாட்டில் இன்னும் நம்மை ஆண்டவரோடு பயணிக்க உறுதுணையாக இருந்த அருள் சகோதரிகள், உதவி செய்த அருள் சகோதரி மற்றும் எத்தனையோ பேர் உதவி செய்திருக்கலாம். உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் கைதட்டுனா சத்தம் கேட்காது, அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா அவரோட கைதட்டுங்க பார்ப்போம். வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பங்கு தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் திருப்பலி நிறைவேற்றிய தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நம் பங்கு தளத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் நம் பக்தர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்ற பெருக, மது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் அவனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பாராக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறைநற் கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.